திருப்பதி கோவில் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த கோவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை மலையின் மேல் அமைந்துள்ளது. புராணங்களின்படி மகாவிஷ்ணு மனிதர்களின் துன்பங்களை நீக்க பூமிக்கு வந்தார். அப்போது அவர் ஸ்ரீனிவாசர் என்ற வடிவில் திருமலையில் தங்கி வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அப்போது அந்த மலைப்பகுதி ஆதிவராகரின் பாதுகாப்பில் இருந்தது. ஆதிவராகர் என்பது விஷ்ணுவின் மற்றொரு அவதாரம். ஸ்ரீனிவாசர் அந்த இடத்தில் தங்க அனுமதி கேட்டபோது முதலில் என்னை வழிபட வேண்டும் என்று ஆதிவராகர் கூறியதாக புராணம் சொல்கிறது. அதனால்தான் இன்று கூட திருப்பதி செல்லும் பக்தர்கள் முதலில் ஆதிவராகர் கோவிலில் வழிபடுகிறார்கள். அதன் பிறகே ஏழுமலையானை தரிசிக்க செல்கிறார்கள். ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தேவியை திருமணம் செய்து கொண்டார். பத்மாவதி தேவி ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. திருமணத்தை மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டியதால் ஸ்ரீனிவாசர் குபேரனிடம் கடன் வாங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. குபேரன் செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். அந்த கடனை இன்னும் அடைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் கோவிலில் காணிக்கை செலுத்துகிறார். இன்று திருப்பதி கோவில் உலகின் மிக அதிக வருமானம் மானம் பெறும் கோவில்களில் ஒன்றாக உள்ளது. தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் காணிக்கையாக வருகிறது. பலர் தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பணம் காணிக்கையாக வழங்குகிறார்கள். திருமலை 7 மலைகளால் சூழப்பட்டுள்ளது. அதனால் இந்த பகுதி ஏழுமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த 7 மலைகள் ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிக்கின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆதிசேஷன் என்பது மகாவிஷ்ணுவின் பாம்பு படுக்கையாகும். இந்த கோவில் குறைந்தது 1500 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ளது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.